அந்த ஒரு இடத்தை நீங்க எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? சொன்னா ரொம்ப சில்லியா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. ஃபேமிலில இருந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? அதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், ஃபேமிலி பேக்கப் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் மேனும் சரி யாரும் சரி சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தக்ஷன்ல என்ன பிஸ்னஸ் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லாரும் போய் சாப்பிட்லாம், டீம் கூட சாப்பிட்லாம். சார் இப்போ தக்ஷன் ஹோட்டல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு இடத்தை நீங்க எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? சொன்னால் ரொம்ப சில்லியாக இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. நான் ரெகுலராக வந்து அதுக்கு மேலே ஒரு சலூன் இருக்குது, ஓகே, அங்கே முடி வெட்ட வருவேன். அந்த இடத்துல கீழே ஒரு காஃபி ஷாப் இருந்தது ஏற்கனவே. அவர் கொஞ்சம் அந்த இடம் வந்து ஆனால் பட் அது கொஞ்சம் விறுவிறுப்பாக நடந்த மாதிரி எனக்கு தோணலை, ஒரு மாதிரியாக இருந்தது. எனக்கு ஏற்கனவே நான் ஐடி கம்பெனியில் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் வந்து எனக்கு ஒரு கான்செப்ட் இருந்தது. நான் வந்து எப்போவுமே வந்துட்டு இந்த மெயின் மீல்னு சொல்லுவாங்க, தோசை இட்லி சாப்பாடு இதெல்லாம் பண்ணக்கூடாது, காஃபி டீ ஸ்நாக்ஸு இதோடு அப்படி நின்றுக்கிடணும். இந்த பிஸ்னஸில் தான் வந்து ப்ராஃபிட், உண்மையிலே அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதோடு நின்றுக்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். இந்த இடம் பார்க்குறப்போ எனக்கு நம்ம இங்கே ஒரு காஃபி ஷாப் போட்டால் நல்லா போகும், நம்ம அந்த குவாலிட்டி எப்படி பண்ணலாம் இதெல்லாம் ஐடியான்னு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. திடீர்னு நாள் பார்த்து அந்த சட்டெல்லாம் க்ளோஸ் ஆகிருந்தது, அது க்ளோஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. சரின்ட்டு போய் கேட்டு நம்பர் கேட்டு வாங்கிட்டு கூப்பிட்டு பேசினேன். அவங்க அந்த இடம் மட்டும் தர மாட்டேன்னாங்க. இப்போ நான் தக்ஷன் தோசை நடக்கக்கூடிய இடம் மட்டும் தர மாட்டேன், மொத்தமாக தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அது வரைக்கும் நான் தோசை பிராண்ட் ஆரம்பிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஐ ஹேவ் அனதர் ஐடியா, ஒரு மெக்சிகன் ஃபுட்டு, இந்த ரெட் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்சிகன் பிராண்ட். இப்போவும் என்னோட விசிட்டிங் கார்டில் பின்னாடி போட்டு வச்சுருக்கிறேன். அது சூன் வி வில் ஸ்டார்ட். அதுதான் ஐடியா இருந்தது. அப்போ அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு இன்வெஸ்டர்ஸ் வேறு இருந்தாங்க. இப்போ அப்படிங்கிறப்போ அவங்கள்ட்ட போய் பேசினேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அந்த இடத்துல, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு இல்லை வேணான்னு சொல்லலை, சரி எடுங்கன்ட்டாங்க. போனால் அவர் என்னங்க சொல்கிறாங்க, பில்டிங் ஓனர் சொன்னாங்க, என்டையர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் இப்படி ஒரு டாஸ்க் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். மாதம் ஒரு வாடகை, பெரிய வாடகை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சரி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, தைரியமாக இருந்து நம்ம எடுப்போம் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த ஒரு பிராண்டை வந்து அந்த இடத்துல வச்சு நம்ம சஸ்டெயின் பண்ணி இவ்வளோ வாடகை கொடுத்து செய்யணும்னு கொஞ்சம் கஷ்டப்படும், அதனால் வி வில் கோ அனதர் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்த மாதிரி இந்த பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே ஸ்டைலில் நம்ம ஒரு தோசை கடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்பயர் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிளான் பண்ணி 10 வருஷம்லாம் பிளான் பண்ணல, எந்த பேப்பர் ஒர்க் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நிறைய பிஸ்னஸ் நீங்க அகைன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. இப்போ சடனா இப்போ தோசை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நீங்க ஃபேமிலி கிட்ட சொல்லியிருப்பீங்க ஆப்வியஸ்லி. அப்போ ஃபேமிலில இருந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? அதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், ஃபேமிலி பேக்கப் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் மேனும் சரி யாரும் சரி சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நிச்சயமாக பயப்படுவாங்க, என்ன இருக்குது அடுத்த விஷயம் என்ன இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு. என் மிஸ்ஸஸ்கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன், சென்னைக்கு ஒரு சிவகாசிலேயே தனியாக ஒரு வீடு எடுத்து நாங்கள் வந்து தங்கணும்னு வர்றப்போ எங்களோட ஒரு கேள்வி கேட்டேன், நிச்சயமாக நல்லா வச்சுப்பேன், சாப்பாடு இருக்கோ இல்லையோ நாளைக்கு பிளாட்ஃபார்ம் போக வேண்டியது இருந்தாலும் வரும், என் கூட வரதுக்கு ரெடியாக இருக்கியா கேட்டு தான் அவங்களை கூப்பிட்டு வந்தேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? அவங்க ரெடினாங்க, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் அதுதான் பிரச்சனைனா, அவங்க என் கூட தான் நிற்பாங்க. கொஞ்சம் பேசுவோம், கான்வர்சேஷன்ஸ் போகும், இது இப்படி இருக்குது தப்பாக இருக்குது செய்யுதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பிஸ்னஸே தெரியாது, அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர்ஸ். ஸோ அவங்க என் கூட வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் தெரியாது. பட் இன்றைக்கி அவங்க தே வில் மெயின்டைன் அரௌண்ட் 3 அவுட்லெட்ஸ் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எங்களுடைய அந்த இன்னொரு பிஸ்னஸில் இருக்க வேண்டிய எல்லா பர்ச்சேஸையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் மார்க்கெட்டிங்கு புதுசாக டெவலப் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸு கொஞ்சம் அஃபீஷியலாக கனெக்ட் பண்ண வேண்டியது மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், மற்றது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பேரில் தான் பிஸ்னஸே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்க சப்போர்ட்லாம் அது பண்ண முடியாது. அவங்க சரி எப்போவும் வீட்டில் டிஸ்கஷன் போகும், என் குழந்தைங்களோட எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுவேன், பசங்க பையன் பொண்ணு எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இது ஓகே கோஹெட் அப்படின்ற ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். 2 பார்ட்னர்ஸ், ஆக்சுவலி தக்ஷனில் வந்து 2 பார்ட்னர்ஸ் உண்டு. ஸோ அவங்க 2 பேருடைய இதில் தான் இந்த தக்ஷன் வந்து ஆரம்பிச்சது. ஸோ நல்லபடியாக
போயிட்டு இருக்குது. இவ்வளோ தான் இதோடைய இது. ஒன்றும் பெருசாலாம் யோசித்து அப்படி அப்படி ரொம்ப நாள்லாம் எடுக்கலை. வித்தின் ஒரு 20 டேஸில் அதை முடிவு பண்ணிட்டோம். 20 நாளில் முடிவு பண்ண தான் தக்ஷின் தோசா. அவ்வளோதான். ஆக்சுவலாக ரெட்டி நேம்காவது 2 வருஷமாக ஒர்க் பண்ணேன். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறது நிறைய ஒர்க் பண்ணோம். பட் அது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. தக்ஷின் 20 நாளில் முடிச்சு ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஒரு நல்ல தொடக்கமே சொல்லலாம் சார். இது உங்களுக்கு 20 டேஸில் எப்படி நடந்திருக்குதுன்னா? அப்கோர்ஸ் இது அதான் சொல்கிறேன்ல, நிறைய நேரங்களில் நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம், நடக்காது. பட் அது நமக்கு கரெக்டாக நடக்காது. கொஸ்டின் மார்க் தான். ஆமாம், வாழ்க்கை அதோட போக்கில் போயிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அவ்வளோதான் சார். இப்போ ஒரு ஊர்ல ஒரு ஃபுட் வந்து ஃபேமஸ் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலினா அல்வா, மதுரைனா ஜிகிர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தக்ஷன்ல என்ன நிறைய ஸ்பெஷல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இன்டர்வியூ முடிச்சுட்டு எல்லாரும் போய் சாப்பிட்லாம், டீமோட சாப்பிட்லாம். சரியா? நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு விஷயம் என்ன ஸ்பெஷல்ன்றதை சொல்கிறேன். நான் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சாம்பார்லேருந்தே சொல்கிறேன். நான் சாம்பாரில் இருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் தோசைக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. நிச்சயமாக அதை இன்ஸ்பயர் பண்ணும். கண்டிப்பாக போய் சாப்பிட்டுட்டே பேசலாம் அந்த விஷயங்கள். கண்டிப்பாக சார். ஓகே சார். இப்போ ஒரு தக்ஷனில் எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபுட்லாம் இருக்குது சார்? வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது தோசை வெரைட்டிஸ் ஜாஸ்தி. இட்லியில் ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. தட்டு இட்லி, கீ பொடி இட்லி, மினி இட்லி, மினி சாம்பார் இட்லி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் தனியாக இருக்குது. காஃபி அது ஒரு தனி செக்மெண்ட்டில் இருக்குது. மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஐகானிக் இது வந்துட்டு அந்த மினி டிஃபன். அது வந்து ஒரு இது இன்றைக்கி எங்களுக்கு 55 ரூபா தான் ஒரு மினி டிஃபன். அதில் ஒரு மினி மசாலா தோசை கொடுக்குறேன், ஒரு சின்ன வடை, ஒரு இட்லி, ஒரு பூரி, வெண்பொங்கல், கேசரி, அலாங் வித் காஃபி. அது போக வடகரியும் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். சட்னி, சாம்பார் எல்லா வெரைட்டியும் கொடுக்குறோம். இவ்வளோ சேர்த்து 55 ரூபா. என்னோட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா, நட்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி 55 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னாகுரல் ஆஃபராக 2 மாதமாக 40 ரூபாய்க்கு தான் இந்த மெனுவை கொடுத்தோம். 40 ருபீஸ் தான் அதை கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனால் இது எங்களோட ஐகானிக்கான ஒரு எல்லாரையும் எடுக்கிறது அந்த ஃபுட்டு. அதனால் எல்லாருமே அந்த உள்ளே வந்து டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்டிங் தான். ஏன்னா இதே முத்தனாச்சி அடிக்கடி சொல்லுவார், சாம்பிளிங் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படின்பார். எங்கே போனாலும் அவர் பேசுகிறப்ப நான் அவங்களோட நிறைய உரையாடி இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து நிறைய எனக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்ல நல்ல ஐடியாக்கள் எடுக்கிறது உண்டு. அவங்க அடிக்கிற சாம்பிளிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், பெஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படிம்பாரு. ஸோ அந்த சாம்பிளிங் தான் நான் வந்து நிறைய போஸ்டர் அடித்தோ செஞ்சோ பண்ணுறதை விட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நீங்கள் 2 பேர்கிட்ட போய் சொல்லுவீங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. இது வரைக்கும் நான் பெருசாக இங்கேயும் சோசியல் மீடியாவில் எங்கேயோ பெருசாக ஒரு விளம்பரப்படுத்தலை. முதல்ல உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுக்குறேன். இதுதான் தக்ஷினை பற்றி நான் வெளியில் சொல்லக்கூடிய முதல் மார்க்கெட்டிங்னே வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். வரணும், உங்கள் வாய் மொத்தம் பழிக்கட்டும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வரும். சரி, அடிஷ்னலாக ஏதாச்சும் ஃபுட் ஆட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதாவது எப்போவுமே ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் சரி, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியும் சரி, நிறைய மெனுக்கள் வச்சு கஸ்டமரை குழப்பவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கஸ்டமர் குழம்புறது மட்டும் இல்லாமல் நம்மளும் குழம்பிடுவோம். அது ஒவ்வொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பூரி போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் இருக்குது. இப்போ பூரி வெரைட்டிஸ்னு தனியாக இருக்கணும். இப்போ தனியாக அதுக்கு ஒரு மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெரைட்டி எந்த நேரத்தில் வரணும், எப்படி கொடுக்கணும், அதுக்கான விஷயங்கள் என்ன, அதுக்கு சைட் டிஷ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பிளேட்டிங் போகிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். இது ஒவ்வொரு மெனுவுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஒரு இடியாப்பம்னு எடுத்தால் இடியாப்பத்துக்கு ஒரு தேங்காய் பால் கொடுக்கணும், ஒரு கடலைக்கறி கொடுக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்கிறப்போ நிறைய மெனுக்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு இதுதான். இப்போ தோசை ஒரு மாவு, அந்த மாவுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும், எத்தனை வெரைட்டிஸ் பண்ண முடியுமோ அது பண்ணுறோம். இட்லியில் ஒரு 4 வெரைட்டியை அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இருக்குமே தவிர, அதாவது பேசிக் ரா மெட்டீரியல். நீங்கள் எந்த விதமான பிராண்டுக்கு வேணாலும் போங்க, நல்லா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பிராண்டும் லிமிட்டட் மெனு. அதாவது ரா மெட்டீரியலே அவங்களுக்கு எஸ்கேன்னு சொல்லக்கூடிய ரா மெட்டீரியல் லிமிட்டாக முடிச்சிருவாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே முடித்து அதில் இருந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா நிறைய விஷயங்கள் வச்சுக்கிட்டோம்னாக்கா, நான் நார்த் இந்தியன் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஆன செலவுகள், அதுக்கான விஷயங்கள், அதுக்கான பேக்கப்பு, அப்போது அது நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டடாக மெனு வச்சு நல்லா கொடுத்து ஒரு மைண்ட் செட். இப்போ இந்த இடத்துக்கு வரேன்னு இதுக்காக தான் வரேன், இந்த மெனு சாப்பிட தான் வரேன். இப்போ நீங்கள் ஒரு முனியாண்டி விலாஸுக்கு நம்ம போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு நல்ல நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடணுங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் போவீங்க. கண்டிப்பா. இது இன்னொரு பிராண்டடான ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரியான ஒரு ஃபுட்டுக்கு போவீங்க. ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அரேபியன் ஃபுட்டு ஒரு கிரில் சிக்கன் சாப்பிட போகிறேன், ஒரு இது சாப்பிட போகிறேங்கிற ஐடியாவில் தான் போவீங்க. நம்ம கடைக்கு வராங்கன்னா ஓகே தோசையோட வெரைட்டிஸு ப்ளஸ் இது ஒரு சவுத் இந்தியனில் ஒரு 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 டிஃபன் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அவங்க நம்ம ஒரு பேர் ஒன்று வச்சுட்டு இன்னொன்று செய்யக்கூடாது. அதனால் அந்த லிமிட்டட் மெனு தான் ஆட் பண்ணும். மேபி இன்றைக்கி ஆட் பண்ண வேண்டிய ஐடியாஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாமே எல்லா ஸ்டேட்டோட ஃபுட்டும் நம்ம கொடுக்கணும். தோசையில் சரி, இட்லிலையும் சரி, எல்லாத்துலேயுமே கொடுக்கணும். இப்போ கர்நாடகா தோசை வெரைட்டி வந்து தனியான ஒரு வெரைட்டி, ஆந்திராவுக்குன்னு சில வெரைட்டிஸ் இருக்குது, இது இருக்குது. இப்போ மினி டிஃபன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்து வந்து கேரளா மினி டிஃபன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளேயே தான், ஏன்னா நாங்கள் வந்து புதுசாக ஒன்று இது பண்ணுறோம். ஸோ அதில் வந்து அந்த அவங்களுடைய புட்டு, ஆப்பம், பழம்பூரி இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டிங் பண்ணி ஒரு ஒரு மினி டிஃபன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிலேட்டடை விட்டு நம்ம என்ன இதில் இருக்குமோ அதை விட்டு விலகி போகாமல் அது பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுக்காக அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பிடிச்சி டைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்மளோட வந்து QSR ரெஸ்டாரண்ட், குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டு வந்து ஆர்டர் பண்ணி நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் பண்ணியிருக்கோம். அடுத்து பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து நாங்கள் டைனிங் பிளான் பண்ணுறோம். டைனிங் பிளான் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கிடுவோம். ஒரு சில இடங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணி அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஐடியா வச்சுருக்கோம். தக்ஷன் தோசான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ட கஸ்டமர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? இல்லை, எனக்கு இன்றைக்கி ஒரு இப்போ 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே டெய்லி கஸ்டமர்ஸ் வர்றது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இப்போ 100 கஸ்டமர்ஸ் வராங்கன்னா 90 கஸ்டமர்ஸ் வழிபோக்கர்கள், அதாவது அந்த ஊருக்கு வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க, அன்றைக்கி சாப்பிடுவாங்க, திருப்பி அந்த இடத்துக்கு வருவாங்க. 1 மாதம் கழிச்சு வரலாம், 15 நாள் கழிச்சு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அப்போது அந்த கஸ்டமர்ஸ் அங்கே சாப்பாடு, இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஆன் தி வே திருச்சியிலே எங்கேயோ போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, நீங்கள் அடுத்து எப்போ போவீங்களோ அப்போ தான் சாப்பிடுவீங்க. அப்போ போகிறப்போ அது வந்து ஒரு பிஸ்னஸ். அந்த இடத்துல வந்து குவாலிட்டி என்ன ஏதுங்கிறது பெருசாக இருக்க மாட்டேன். இன்றைக்கி அமைஞ்சது சரிதான்ப்பா, இன்றைக்கி இன்ட்டு மார்க் இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு, அடுத்த 2 பேருக்கு சொல்லிட்டு போவாங்க, யாரோ போகிறவங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இது பட் இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எந்த இதெல்லாம் ஒரு அந்த லொக்கேஷன் வந்து நிறைய ஆஃபீஸஸ், நிறைய பிஜிஸ் இருக்குது, நிறைய பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி டெய்லி கஸ்டமர் நான் பார்க்கணும். அப்போ ஃபுட்டு நல்லா இருக்கணும். ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு திருப்பி வரமாட்டாங்க. என்னுடைய கஸ்டமர்ஸ் 90% ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான், டெய்லி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தான். ஸோ எவ்ரிபடி டெய்லி வருவாங்க. காலையில் வாங்க, அங்கிள் நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா, அதை பேசிட்டு போவாங்க. வந்து அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் இதில் சாம்பாரில் காரமாக இருக்குண்ணா, கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா, இது உரிமையாக சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க டெய்லி வந்து சாப்பிட்றாங்க. இது வரைக்கும் யாரும் நாங்கள் சாப்பிட்டோம், எங்களுக்கு காலையில் வயிறு டிஸ்டர்ப் பண்ணிச்சு, நெஞ்சு எரிச்சல் இருந்தது, இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆமாம், அதனால் டெய்லி பார்க்குறதுனால நாங்களும் கேர்ஃபுல்லாகவே சமைக்கிறோம், கேர்ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணுறோம். எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் சேர்க்கறது கிடையாது. டேம் ப்ரூஃப். அது வந்து ஈவன் ஆயில் கூட எங்களுடைய இன்டர்நெட் எடுத்தே காமிக்க முடியும். என்ன தைரியமாக சொல்லுவேன் நான், யார் வந்தாலும் சரி, இருந்தாங்க நாங்கள் இவ்வளோ ஆயில் வாங்குகிறோம், இவ்வளோ விஷயம் வாங்குகிறோம், இது எல்லாமே பண்ணுறோம், ஆயில் இப்படி யூஸ் பண்ணி இப்படி எல்லாத்துக்குமான ப்ராசஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் பார்ட்னர்ஸும் சரி, எங்களுடைய டீமும் சரி, ரீயூஸ் பண்ணுறது செய்கிறது பரவாயில்ல. இது போடும், நைட்டில் வேஸ்ட் வரும், சில இடங்களில் சப்பாத்தி இதெல்லாம் வேஸ்ட் வரும், அது மறுநாள் யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வைக்கிறது செய்கிறது, அந்த டிஸ்போஸ் தான். எண்ட் ஆஃப் த டே அது கீழே போயிடணும். அப்போ தான் மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும். ஸோ இருக்க நாளைக்கு கம்மியாக சமைச்சிக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி இருக்கிறத நாளைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதில்ல. அதுமாதிரி சாம்பார் வச்சாலும் மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் தனித்தனியாக தான் வைக்கிறோம். ஸோ இப்படி எல்லாத்துலேயும் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி, ஒரு குவாலிட்டி செட் பண்ணி நாங்கள் பண்ணுறதுனால வர்றவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட எங்களுடைய முதல் இதே வந்துட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் கேட்டுட்டு தயவு செஞ்சு அந்த ஃபுட்டை திருப்பி வாங்கிடுங்க. வரும் தோசை போடுறாங்க சார், தோசை அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கலாம், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு சின்ன அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஈவன் அவங்களுக்கு தோசை அந்த அவங்க சொன்ன தோசையை அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு விதமாக சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நாங்கள் கேர் பண்ணுறதில்ல. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க வேறு அவங்களுக்கு ஃபீலிங், அவங்களுக்கு அந்த பிடிக்கலை, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு என்ன வேணும் கொண்டாங்க,
எடுத்து அதை டஸ்ட்பினில் போட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் கையில் கொடுப்போம். ஸோ கஸ்டமர் ஆல்வேஸ் ரைட், அவ்வளோதான் என்னோட மெயின் கான்செப்ட்டு. கஸ்டமரோட ஆர்கியூவே பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பெஸ்ட்டானது கொடுத்துருங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து திருப்தியாக வாவ் ஃபேக்டரோட வெளியே போனால் தான் அடுத்து சொல்லுவாங்க. உண்மையே சொன்னால் நீங்கள் நிறைய பேர் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்கள ரெஃபர் பண்ணி நிறைய பேர் எங்களுடைய கடைக்கு ரெகுலராக வராங்க. ஸோ இப்போ ரெகுலர் கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இருக்குல்ல சார் ஒரு நேம், இப்போ இந்த ஒரு கஸ்டமர் வந்து பெஸ்ட்டான ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆன மாதிரி இருக்கா? கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் எங்களுடைய சாம்பாரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. பெரும்பாலும் இங்கே இருக்கிற சாம்பார்கள் எல்லாமே வந்துட்டு சோகால்டு பெரிய பிராண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் அந்த டிஃபன் சாம்பார் வந்து எப்படி வைப்பாங்கன்னா கொஞ்சம் அந்த கர்நாடகா பேஸ்டு சாம்பார்ஸ் தான் நிறையா இருக்கும். கொஞ்சம் இனிப்பு அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் சவுத்துலேருந்து வந்ததுனால எங்கள் ஸ்டைல் ஆஃப் இது திருநெல்வேலி சைடு, கோவில்பட்டி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பாரை வந்து நாங்கள் கொடுக்குறோம். இங்கே சாம்பார் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டுன்னு சொல்லிட்டு போவாங்க. சாம்பார் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இது, அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.